நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை விட நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த ப்ரோமோ அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம வீராவுக்கும் மாறனுக்கு வந்து காதல் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். முக்கியமாக வந்து நம்ம மாறன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாறன் வந்து கிளம்பி காலையில் கடைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. கடையில் பார்த்தா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பலூனு அது இதுன்னு எல்லாம் தொங்கி டெக்கரேஷன் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே மாறனுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. என்னடா இது நம்ம கடைக்குள்ளே தான் வந்திருக்கோமா, இல்லைன்னா வேறு கடைக்குள்ளே எதுவும் வந்திருக்கோமா, அட்டகாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே வந்தோடனே சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. சென்டரில் ஒரு டேபிளில் கேக் வச்சு எல்லாருமே ஹேப்பி பர்த்டே பாட்டு படிக்கிறாங்க. அந்த பேப்பர் வேட்டெல்லாம் வெடிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். வீரா என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளில், அதனால தான் பிறந்த நாள் டெக்கரேஷன் பண்ணி உனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேக் கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சாரை பேசி நான் சமாளிச்சுக்கிறேன், நீ விடு, வா கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் வந்து என்ட்ரி கொடுத்துட்றாரு. என்னது, எதுக்கு இப்படி கூட்டமாக நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார், நம்ம மாறனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால தான் கேக் வெட்டி கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. இவன் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, இவன் பிறந்த நாள் வேறையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, சார் என்ன சார் இது, நம்ம ஆஃபீஸில் யார் வந்து பிறந்தநாள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதான வழக்கம், அப்போனா மாறனுக்கு கொண்டாடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவரால் ஒன்றுமே பேச முடியல. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து விட்டுறாரு. அடுத்து வந்து மாறன் வந்து கேக் கட் பண்ணுறாங்க. கேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கேக் ஊட்டி விட்டுறாங்க. ஊட்டி விட்டுட்டு அன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனேயும் நம்ம மாறன் வந்து விறுவிறுன்னு வந்து அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிடுறாங்க. சமாதியில் போய் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு, அம்மா நீ எனக்கு பிறந்தநாள் எப்படி கொண்டாடிய வருஷம் வருஷம் அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வீரா வந்து கொண்டாடினாமா, எனக்கு அவள் மேலே ஒரு ஒரு லவ் மாதிரி வந்துருச்சுமா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நான் போய் அதை சொல்லலாமா என்னென்னு கூட எனக்கு தெரியலை, நீ சொல்லுமா, நான் சொல்லவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க அம்மா மேலே இருந்த ஒரு பூ வந்து ரோஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். நம்ம அம்மாவே வந்து நம்மளோட லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.